முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ போத் தி சைடு. சண்டைக்குலாம் அப்புறம் போலாம். யூ டாக்கிங். எந்த வயசுல அல்லது எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு போத் தி சைடு? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சொல்லாம் போ. ஒரு குறிப்பிட்ட salary வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஒரு சம்பளம் வந்தவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. நெக்ஸ்ட். அப்புறம் கசின்ஸ் பிரதர்ஸ்லாம் மேரேஜ் பண்ணிக்கும் போது தோணுச்சு. கசின்ஸ் பிரதர்ஸ்லாம். சார் விரும்பிய பொண்ணை பார்க்கும்போது வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு தோணும். என்னடா சொல்ற? அதாவது விரும்பின பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணணும்னு தோணும். அதே பிள்ளை நீங்க லவ் பண்ண பிறகு அவ போட்டு உங்களை குத்துன்னு குத்துவா. அப்ப கூட இன்னும் ஒரு 3 மாசம் பண்ணிக்குவோம், 6 மாசம் கழிச்சு பண்ணிக்குவோம். ஏய் ஆம்பளைங்க எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரியாதானே? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். துரத்தி லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளை துரத்தி தான் உங்களை கட்டணும். ஆம்பளை தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருப்ப கல்யாணத்தை. வீட்ல எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க மேரேஜ் ஆன பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா ஏர்ன் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அக்கா கல்யாணம் முடிஞ்சிச்சு, நம்ம ஃப்ரீ பேட், இனிமே எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்து வெளியே வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. வீட்ல ஃபேமிலியா படிக்கிறப்ப அந்த தாட் வரல. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். ஆனா இண்டிபெண்டண்டா ஒரு இடத்துல வந்து வேலைக்கு வரப்ப நம்ம திரும்ப அந்த லைஃப்க்கே போகணும்னு தோணுச்சு. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சூப்பர். எஸ், என்ன மனுஷன்? அவங்க பர்சனல் ஃபீலிங்கை சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் கலெக்டிவா ஓவரால் யங்ஸ்டர்ஸோட ஃபீலிங் தெரியும்.